ஆல்பபெட் தலைமை செயல் அதிகாரியான இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுந்தர் பிச்சை உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். தமிழகத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தனது கல்வி அறிவின் மூலம் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கடந்த 1993 உதவித்தொகை பெற்று உயர்கல்வியை முடித்தவர் சுந்தர் பிச்சை. பின்பு இவர் கடந்த 2004 கூகுள் நிறுவனத்தில் சேர்ந்து 10 ஆண்டுகளில் தலைமை பொறுப்பை வகிக்கும் அளவுக்கு தனது திறனை வளர்த்து கொண்டார். கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக கடந்த 2015 பொறுப்பேற்ற சுந்தர் பிச்சை ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை 2019 ஏற்றுக்கொண்டார். சுந்தர் பிச்சை தலைமை பொறுப்பில் இருந்த கடந்த 10 ஆண்டுகளில் ஆல்பபெட் நிறுவனத்தின் பங்கின் விலை பல மடங்கு அதிகரித்து 2023 இருந்து முதலீட்டாளர்களுக்கு 120% வருவாயை வழங்கியுள்ளது. அந்த வகையில் சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பும் $1.1 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 10,000 கோடி அளவுக்கு அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அவர் உலக பில்லியனர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளதாக ப்ளூம்பர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆல்பபெட் நிறுவனர்களான லாரி பேஜ் $171.2 பில்லியன், செர்ஜி பிரின் $160.4 பில்லியன் நிகர சொத்து மதிப்புடன் உலக பணக்காரர்களில் 7 பேரில் ஒருவராக இடம்பெற்றுள்ளனர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுந்தர் பிச்சைக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.